வணக்கம். விடாமுயற்சின்னு நாம அடிக்கடி சொல்றோம். ஆனா அதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இத ரொம்ப அழகா ஒரு பழங்கால பழமொழி வளக்குது. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எறும்பு ஊற கல்லும் தேயும். கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு சின்ன எறும்பு எப்படி ஒரு பெரிய கல்ல தேய்க்க முடியும்? ஆனா இந்த பழமொழியோட உருவகமே அவ்வளவு அழகு. விடாமுயற்சியோட வலிமைய இதை விட சிறப்பா சொல்லவே முடியாது. சரி, இந்த பழமொழி நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற 2 விஷயங்களை முதல்ல பார்க்கலாம். அதாவது அந்த எறும்புக்கும் பாறைக்கும் என்னதான் நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு எறும்பு, அதோட உடம்பு எவ்ளோ மென்மையானது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பாறை, அப்பப்பா எவ்ளோ கடினம். இது ரெண்டையும் பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லைன்னு தான் தோணும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த எறும்பு கிட்ட ஒரு சூப்பரான ஆயுதம் இருக்கு. அதோட பலம் உடம்புல இல்ல, அது ஒரே பாதையில கொஞ்சம் கூட சலிக்காம திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கிறதுல தான் இருக்கு. அப்படி போகும்போது கடைசியில அந்த கடினமான பாறையில கூட ஒரு தடத்தை அது உருவாக்கிடுது. ஓகே, எறும்பு கல்லு கதையெல்லாம் சரி. இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த பாடங்களை கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த பழமொழி பெரிய இலக்குகளை நாம அடையறதுக்கு 3 ரகசியங்களை நமக்கு சொல்லுது. அது என்னன்னா, 1 பழக்கத்தோட சக்தி, 2வது தன்னம்பிக்கை, அப்புறம் 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை. முதல்ல பழக்கத்தோட சக்திய பத்தி பாப்போம். நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்ல அதுவே நமக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடும். பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஒரே நாள்ல வர்றதில்ல. நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அடிகளோட கூட்டுத்தொகை தான் அது. நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சவால் வரும்போது மனசுக்குள்ள முதல்ல வர்ற கேள்வி என்ன? ஐயோ, இதெல்லாம் நம்மால முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் இல்லையா? அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இந்த எறும்பின் உதாரணம் தான் ஒரு சரியான பதில். யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன எறும்புனாலே முடியும் போது நம்மால முடியாதா? எவ்ளோ கஷ்டமான இலக்கா இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா அதை அடைய முடியும்னு இது நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ கடைசி பாடத்துக்கு வருவோம். பொறுமை. ஜெயிக்கிறதுக்கு வேகம் மட்டும் முக்கியம் இல்ல. சில நேரங்கள்ல விவேகமும் பொறுமையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்லுல ஒரு தடம் உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். அது ஒரு மெதுவான ப்ராசஸ் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது கண்டிப்பா நடக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 பாடங்களும் சேர்ந்து எப்படி உங்க வெற்றிக்கான ஒரு சாவியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு. அதுதான் தொடர்ச்சி, அதாவது கன்சிஸ்டன்சி. நீங்க செய்யற முயற்சி ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். ஆனா அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை ஒரு நாள் வெற்றியாளரா மாத்தும். அதனால இந்த பழமொழி நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த விடாமுயற்சியை மட்டும் என்ன ஆனாலும் சரி கைவிட்றாதீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க தேக்க நினைக்கிற அந்த கல் எது? எந்த பெரிய சவால சின்ன சின்ன தொடர் முயற்சிகள் மூலமா ஜெயிக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.